ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி நவம்பர் டிசம்பர் 2024 எக்ஸாமோட பேப்பர் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதில் ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சப்ஜெக்டில் ப்ராசஸ் பிளானிங் அண்ட் காஸ்ட் எஸ்டிமேஷன் சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. 87 மார்க்கு வரைக்கும் தான் வந்து அதை வந்து வேலிடேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 மார்க்கு நீங்கள் அட்டன் பண்ணாலும் சரி அட்டன் பண்ணாலும் சரி உங்களுக்கு 13 மார்க் வந்து கேரண்டி. பேலன்ஸ் 87 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய மார்க்கு. 13 மார்க் உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதனுடைய கொஷின் பேப்பர் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 70804 அண்ட் சப்ஜெக்ட் கோடு பார்த்தீங்கன்னா ME 6005 அண்ட் PTM E 6005. இதில் கொஷின் நம்பர் 12th A அண்ட் 12th B ரெண்டுமே வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அந்த ரெண்டு கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 மார்க்கு ஒரு A அண்ட் Bக்கு வந்து 13 மார்க்கு. அந்த 13 மார்க்கும் நீங்கள் வந்து ஒமிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு 87 மார்க் வரைக்கும் வேலிடேட் பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு 13 மார்க் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். 13 மார்க் நீங்கள் வந்து எழுதினாலும் எழுதாவிட்டாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் கோட் 41771 அண்ட் சப்ஜெக்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா RA 3702 அண்டு சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ரோபோட்டிக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர்ஸ் 11th A அண்ட் கொஷின் நம்பர் 14th B இது வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் ஆன்சர் கொஷின் நம்பர் 11th A அண்ட் 14th B கரெக்ட்லி ஃபுல் மார்க்ஸ் மே பி அவார்டட். ஆன்சர் பண்ணியிருந்தாலே போதும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் வந்து ஆன்சர் பண்ணிட்டு ரிலேட்டடாக எழுதி வச்சா அதுக்கு வந்து மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் கோட் 41384 அண்ட் சப்ஜெக்ட் கோட் ME 3791 சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் IoT. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 13th A வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் கம்பேர்ட் Arduino with Raspberry Pi boards and if they have answered its application with advantage and disadvantage full marks may be awarded. அதாவது கம்பேர் பண்ணி ஆர்டினோவும் ராஸ்பெரி Pi போர்டும் கம்பேர் பண்ணிட்டு அதனுடைய அப்ளிகேஷன் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எழுதினாலும் அதுக்கு வந்து ஃபுல் மார்க் வந்து ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள்.